அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நீண்டாயில் நிறைச்செல்வம் உடல் நலம் உயர் புகழ் உயர்பதி பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்த்துகிறோம். வள்ளல் பெருமான் நாம் தவத்தை பற்றி சொல்கிறார். நம்ம தவம் எப்படி செய்யணும், அதாவது யாருக்கு தகுந்த போல் எப்படி அவங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி பேசணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்கிறாரு. நோவாத நோன்பு இணைப்போல் அப்படின்றார். நோவாத நோன்பு இணைப்போல் நோற்றவரும் என்னை போல் இந்த நோவாத நோன்பு யாரும் செய்தது கிடையாது அப்படின்னு சொல்றார். நோவாத நோன்பு நோற்றவரும் சாவாவரம் இணைப்போல் பெற்றவரும், சாவாவரம் இணைப்போல் பெற்றவரும் அப்படின்றார். தேவா நின் பேரருளை பெற்றவரும், தேவா நின் பேரருளை பெற்றவரும் அப்படின்றார். இவ்வுலகில் யார் உள்ளனர் அப்படின்றார். இந்த உலகத்தில் யார் இருக்காங்க அப்படிங்கிறார். இந்த இவ்வுலகில் யார் உள்ளனர், சற்றே நீ சற்றே அறை அப்படின்றார். சொல்லு அப்படின்றார். அறை என்பது பறை அறைன்னு சொல்லுவாங்க. நேரத்தை அடிப்பது கூட அறைன்னு பேர். அறையினால்தான் அது பறைன்னு பேர். அறையத்தினால பறை அப்படின்னு. நீ சற்றே அறை அப்படின்றார். என்ன சொல்றாருன்னா, என்னை போல நோவாத நோன்பு இதுன்றார். இது பெரிய கஷ்டமான நோன்பு இல்லை, நோவாத நோன்பு. என்னை போல் யாரும் இருந்தது கிடையாது, சாவாவரம் என்னை போல் யாரும் பெற்றது கிடையாது அப்படின்னு சொல்றார். தேவா உன் பேரருளை பெற்றவரும் கிடையாதுன்றார். சாவாவரம் பெற்றவரும் கிடையாது, தேவா உன் பேரருளை பெற்றவரும் கிடையாது. இவ்வுலகில் யார் உள்ளர் அப்படின்னு கேட்குறாரு. யார் ஆண்டவன் கேட்குறாரு. இவ்வுலகில் யார் உள்ளர் அப்படின்னு கேட்குறாரு. யாராவது இருக்காங்களாப்பா, எனக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் இல்லையே அப்படின்றார். நீ சற்றே அற அப்படின்றார். இப்படி நோவாத நோன்பு இருந்து இந்த நிலையை நான் பெற்றேன், இதுக்கு ஒரு கஷ்டமும் கிடையாது, இதுக்கு எந்த செலவும் கிடையாது அப்படின்னு தான் சொல்றார். வடலூர்ல தர்மசாலையில் வள்ளல் பெருமான் இருக்கும் பொழுது அணுகு தொண்டர்கள் சொல்றாங்க, ஐயா நம்ம பார்வதிபுரத்தில் அமாவாசைன்னு ஒரு நண்பர் இருக்காரு, அவர் ரொம்ப 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 நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா, ரொம்ப ரொம்ப நல்லவரா அப்படின்னு அவரை நம்ம பார்க்கணுமே அப்படின்னாரு. சரி அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. போய் அமாவாசை பெருமான் தங்களை அழைத்து வர சொன்னார் அப்படின்னாங்க. அமாவாசைக்கு ரொம்ப பயமாகி போச்சு. என்ன இது, அவர் இந்த கொலை புலையை தவிர்க்கக்கூடியவர், நாம் புலை தொழிலை செய்கிறோம், நம்ம கூப்பிட்றாரு, நாம் அவர்கிட்ட நின்று பேசுறதுக்கு தகுதி இல்லையே, நம்ம தொழில் குலத்தொழில் என்ன செய்வது அப்படின்னு அமாவாசை அங்கேயே ரொம்ப கஷ்டப்படுறாரு, பயப்படுறாரு. பெருமான்கிட்ட நான் எப்படிங்க வர்றது, என்னுடைய தொழில் எப்பேற்பட்ட தொழில், அதனால இது குலத்தொழில் என்றதுனால நான் விட முடியாது, அவர்கிட்ட வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பெருமானை சும்மா பார்த்துட்டு வாங்க அப்படின்னு அணுக தொண்டர்கள் சொல்கிறாங்க. உடனே அமாவாசை வராரு. அமாவாசை சாமிக்கு எதிரே நின்னார். சாமிக்கு எதிரே நின்று, சாமி என்னை மன்னிக்கணும் சாமி, நான்லாம் உங்ககிட்ட வர்றதுக்கு தகுதி இல்லை சாமி அப்படின்னார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா, அறியாமையால் செய்யக்கூடிய தொழில் இது, அறியாமல் நீ செய்கிற, அதனால அது நீ தெரிஞ்சு செய்யலப்பா, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரு. இவ்வளோ நாளாக நீங்கள் இருக்கிறீங்க, உங்ககிட்ட வர்றதுக்கு என்னால் முடியல, நம்ம தொழில் அப்பேற்பட்ட தொழில் என்ன செய்யறதுன்னு சொல்லி நான் வரல அப்படின்னு சொன்னார் அமாவாசை. சாமி அதிலே நிற்பதற்கு பயந்து அமாவாசை கை கட்டி
வாய் புதைத்து நடுங்கி நின்னாராம். அப்படி கையை அப்படி கட்டிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு நின்னாராம் அமாவாசை. அப்போ தான் சாமி சொன்னாராம், பா இதில் ஒன்றும் ஏற்றம் தாழ்வு எதுவுமே கிடையாது. உன் உடம்புல இருக்கக்கூடிய இறைவனும் என் உடம்புல இருக்கக்கூடிய இறைவனும் ஒருவன் தான். உன் உடம்புல வேற இறைவன் இல்லை, என் உடம்புல யாரும் இறைவன் இல்லை. நம்ம மனிதெல்லாம் ஒரே ஆள் தான். அதனால எல்லா உடம்புலையும் இறைவன் இருக்கிறான். நீ புலைத்தொழில் செய்ததுனால உங்கள்கிட்ட இறைவன் இல்லை என்று சொல்ல முடியாது. இறைவன் இல்லை என்றால் நீ இல்லை அப்படின்னார். அவர் உட்கார பயந்தாராம். அமாவாசை நல்லா உட்காரு, நீ நானும் ஒன்று தான், நீ வேறு நான் வேறு இல்லை, நான் பெரிய சாமி இல்லை, நீ சின்ன சாமி இல்லை, உங்ககிட்ட இருக்கிற சாமி என்கிட்ட இருக்கிற சாமி ஒன்று தான். அதனால தான் அவையா சொன்னாங்க, சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் இழுக்குலங்கோர். அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறவங்க தான் பெரியவங்க, அவங்க தான் பெரியவர். இட்டார் பெரியோர் இடாதார் இழுக்குலத்தோர்னாங்களே தவிர சாதி இரண்டு வழிய ஆண் சாதி பெண் சாதி தான். இதில் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்தியார் பெருஞ்சோதி அப்படின்னா அமாவாசை. ஆதியிலே இறைவன் சொல்லிட்டான்பா. அப்புறம் அமாவாசைக்கு ஒன்றுமே புரியல, என்ன சொல்கிறது அப்படின்னு நிற்கிறார். அமாவாசை நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னாரு. நீங்கள் எதை சொன்னாலும் கேட்குற சாமி அப்படின்னா. என்ன பார்ப்பார் பார்க்கும் இடம், கேட்பார் கேட்கும் இடம்னு சொல்லுவாங்க, நினைப்பார் நினைக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வள்ளல் பெருமான் அமாவாசையை உற்று நோக்கி பார்த்தவுடனே அமாவாசை அக்கணமே மாறிவிட்டார். சாமி நீங்கள் எதை சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு. இன்று முதல் இந்த புலத்தொழிலை விட்டுவிடு அப்படின்னு சொன்னார். இந்த புலத்தொழிலை இன்றோடு விட்டு விடுப்பா அப்படின்னார். சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டார். சரி நீங்கள் சொல்கிறீங்க, நான் கண்டிப்பாக விட்டுடுறேன், அதை அவசியம் விட்டுடுறேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு வேறு வழி இல்லை, அதுக்கு ஒரு வழி கூறுங்கள் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சற்று நேரம் யோசித்து பார்க்குறார். பார்த்து, நீ சொல்வது சரிதான், உன்னுடைய தொழில் அந்த தொழிலாக இருக்கிறது, இருந்தாலும் உனக்கு எல்லா வல்ல இறைவனுடைய அருளால் தினமும் ₹1/2 வருவதற்கு நான் அந்த உதவியை செய்வதற்கான காரணத்தை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னார். சரி சாமி, எனக்கு ₹2 வந்தால் போதும், அது வந்து பசங்களை வச்சு நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னார். வள்ளல் பெருமான் காலத்தில் ₹1/2ன்னா அது வந்து 50 பைசா. அந்த 50 பைசா இருந்தாவே அன்றைக்கி குடும்பம் நடத்தலாமா. இன்றைக்கி சாதாரண குடும்பம் கூட இன்றைக்கி வந்து ஒரு ₹500 இல்லாத ஒரு நாள் குடும்பம் நடத்த முடியாது. பிள்ளைங்களுக்கு சாப்பாடு, 3 வேளை சாப்பாடு, இது தான் 3 வேளை சாப்பாடு, அது பீஸ் கட்டுறது போகிறது எல்லாம் பார்த்தாக்க இன்றைக்கி ₹500 குடும்பம் நடத்த முடியாது. அதுவே சரியாக திட்டமாக இருக்கும். அது நார்மலான குடும்பம். ₹500 குடும்பம் நடத்துகிறாங்க, ரொம்ப ஏழ்மையானவங்கன்னு அர்த்தம். ஆனால் ₹1/2 அன்றைக்கி குடும்பம் நடத்தியிருக்கிறார்கள். வள்ளல் பெருமான் காலத்தில் ₹1/2 தான் குடும்பம் நடத்தியிருக்கார். தினமும் உனக்கு ₹1/2 வரும்படி ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறேன் அப்படின்னாராம். சரி சாமின்னாராம். அதன் பிறகு, நீ இந்த வடலூர் பெருவெளியிலே நான் வந்து தர்மசாலையை நியமிச்சிருக்கேன், இங்கே வந்து முடியாதவர்களுக்கு தான் ஆகாரம். எந்த வேலையும் இல்லாமல் முடியாமல், உடல் நலம் முடியாமல், பிள்ளைகளுடைய ஆதரவற்று இருக்கிறாங்களே, ஆதரவற்றவங்களுக்கு தான் இங்கே ஆகாரம். அதனால் உங்கள் குடும்பம் அப்படி நீங்கள் பிழைக்க தெரிஞ்சவங்க, ஒரு மலிவு விலையில் இந்த தர்மசாலைக்கு அப்பால் வேறு இடங்களில் முடிந்தவருக்கு சில பேர் ஊர்லேருந்து நடபாதையாக வருவாங்க, அவங்களுக்கு ஆகாரம் இருக்காது, உனக்கு ₹1/2 கிடைக்கும்படி ஒரு கணக்கு வச்சு மலிவான விலையில் அவங்களுக்கு ஆகாரம் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னால் ஒரு ஜீவகாரணமும் நீ செய்ததாக இருக்கும். ஏற்கனவே செய்த புலத்தொழில் வந்த அந்த பாவங்கள் நீங்கிவிடும். பாவங்களை நீக்குவது ஆகாரத்தால் மட்டும்தான்.
ஏன்னா நீ ஆகாரத்தை இலவசமாக கொடுக்க முடியாது. இருந்தாலும் நியாயமான விலையில் உனக்கு 6 ரூபா வருமானம் வரும் அளவுக்கு உன்னுடைய உழைப்புக்கு தகுந்த வருமானத்தை எடுத்துக்கொண்டு மற்றதை முடியாதவர்களுக்கு இலவசமாகவும் கொடுங்கள். ஆகாரம் கொடுத்தா போதும், அவங்ககிட்ட வருமானம் இல்லை அப்படின்றவங்களுக்கு இலவசமாக கொடு. முடிந்தவர்கள்ட்ட தகுதியான பொருளை காசை வாங்கி அப்படின்னு சொன்னார். இது ஜீவகாருண்யம் உள்ள தொழில். இந்த தொழில் உங்கள் குடும்பம் மேலும் மேலும் நல்லா இருக்கும். உங்கள் பிள்ளைகள் நல்ல அறிவாளிகளாக நல்லா படிப்பார்கள், நல்ல வேலையில் இருப்பார்கள், நல்ல தொழில் நடக்கும். ஆகியனால இது ஜீவகாருண்யம் உள்ள தொழில் அப்படின்னாராம். அவர் சொன்னாராம், அமாவாசை உன்னுடைய தொழில் நல்ல தொழில் நான் சொல்லியிருக்கேன். அது கூழாக இருந்தாலும் சரி, கஞ்சியாக இருந்தாலும் சரி, ஒரு காசுக்கு 2 காசுக்கு விற்பனை செய்தினா அவனுக்கு அரை ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் தினமும் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி உன்னுடைய நெற்றிக்கண்ணில் அந்த தீபம் விளங்குவதாக பாவனை செய்ய வேண்டும் அப்படின்னாராம். அந்த நெற்றிக்கண்ணிலே அந்த தீபமானது இருப்பதாக, விளங்குவதாக, எரிவதாக நீ பாவனை செய்ய வேண்டும் அப்படின்னார். இப்படி பாவனை செய்து வந்தால் 2.5 கடிகையில் நான் வருவேன் அப்படின்னாராம். ஏன்னா அப்பெல்லாம் மறை போகிற தருணம். 2.5 கடிகையில் வருவேன் அப்படின்றார். 2.5 கடிகையில் நான் வருவேன். இந்த 2.5 கடிகை என்றால் இது என்னவென்று புரியாது. 2.5 கடிகை என்பது முதல் திரை அறை, 2வது திரை அறை, 2 அறையும் சேர்த்தா 1, 2 அறை. இந்த அறை இதுதான் 2.5 கடிகை என்று சொன்னேன். யாருக்கெல்லாம் 2.5 கடிகையில் இந்த திரை விலகுகிறதோ, முதல் திரை அறை, 2வது திரை அறை, இந்த 2ம் சேர்ந்தா 1, 2 அறை. 2.5 கடிகையிலே இறைவன் வந்து விடுவார், நானும் வந்து விடுவேன். நானே சன்மார்க்கத்தை நடத்துவேன். இறைவனுடைய அருளால் நீங்கள் உபாயமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்றார். அப்புறம் சரி சாமி, அது நாங்கள் எப்படி அவ்வளோ சாமானியமானவர்கள், நாங்கள் எப்படி இதை அடைய முடியும் அப்படின்னு கேட்குறார். தோத்திரம் பாடல் பாடு, இறைவன் மேலே பாடிக்கிட்டே இரு, அதே தவமாகும். இறைவனை பற்றி பேசிக்கிட்டே இரு, அதுவே தவமாகும். சத்து விசாரம் அப்படின்வாங்க, சத்தான பேச்சு. இறைவனை பற்றி நாம் பேசும்போது அது சத்தான பேச்சு, அது சத்து விசாரம் அப்படின்வாங்க. அப்போ சத்தாக பேசிகிட்டு இருக்கிறோம், இறைவனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம், பிறருக்கு புரிய வைக்கிறோம். இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தவம் கைகூடும், தவம் அதிகமாகும். தவத்துக்காக எங்கேயும் போக வேண்டியதில்லை, இல்லறத்தில் இருந்தே துறவரம் செல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். அதான் அம்மா செய்கிறார். ஐயா, நான் ஒரு புலைத்தொழில் செய்தவன், இல்லறவாசி, எனக்கு பிள்ளைகள்லாம் இருக்குது, நான் எப்படி துறவரம் வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது, அப்பா நீ துறவரம் வரணும்னு நான் சொல்லவில்லை, இந்த பிறவியிலே நீ புண்ணிய செயல்களை செய்ய வேண்டும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ. அதனால் இந்த பிறவி இருக்கும்போது நீ செய்கின்ற தொழில் புண்ணிய செயலாக இருக்க வேண்டும். ஆனால் தான் நான் சொன்னேன், அதனால் தான் உனக்கு உபதேசம் செய்கிறேன். பச்சைத்திரை என்பது கடினமானது தான். அதை தினமும் அதிகாலை நம்முடைய லடாலத்தில் முச்சந்தியில் சிந்தனை வைத்து அதையே பாவனை பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த திரை விலகும். நீ இல்லறவாசியாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய தொழில் ஜீவகாரணம் உள்ள தொழிலாக இருக்கிறதுனால இறைவன் காரியப்படுவார். ஆகையினால நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நானே உனக்கு உபதேசம் செய்கிறேன், நானே நேராக உனக்கு உபதேசம் செய்கிறேன் உனக்கு. ஆகையினால நான் சொல்வது அனைத்தும் நடக்கும், நீ அவநம்பிக்கை தேவையில்லை அப்படின்னு சொல்கிறார். இல்லறத்தாரும் துறவரம் செல்லலாம். துறவரம் செல்லறதுக்கு இல்லறமும் துறவரமும் ஒரு இது கிடையாது
அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு தடை இல்லை அப்படின்னு சொல்கிறார். முதல் திரை பச்சை திரை விலகிய உடனே உனக்கு அந்த ஜோதியானது இங்கும் அங்குமாக ஓடுவதாக தெரியும். நீ பார்க்கக்கூடிய ஜோதியானது இங்கும் அங்கும் நடமாடும், பம்பரம் போல் சுழலும். இது அனுபவத்தில் உனக்கு கிடைக்கும். இது கிடைத்தவுடனே நான் பெரிய தவசாலி, நான் எல்லாத்தையும் அடைந்து விட்டேன் என்ற ஆணவம் உனக்கு வரக்கூடாது. இது முதல் படி அப்படின்றார். முதல் படி பச்சைத்திரை விலகிய உடனே அங்கே உனக்கு அந்த ஜோதியானது நடமாட்டம் தெரியும். பச்சைத்திரை விலகாத வரையில் அது தீபமாகத்தான் தெரியும். அதனால்தான் தீபத்தை பாருங்கள், தீப முன்னணியில் நில்லுங்கள், அமருங்கள், தீபத்தை பாவனை செய்யுங்கள் நான் சொன்னது. இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான். அந்த தீபத்தை உற்று நாம் பார்க்கின்ற பொழுது பச்சைத்திரை விலகும். பச்சைத்திரையால் பரவொளி அதனை அச்சுரம் அறைக்கும் அற்பெருஞ்சோதி. பச்சைத்திரையால் அந்த பரவொளி ஆகாயத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது நமக்கு கிடைக்கல. பச்சைத்திரை ஒளி விலகிவிட்டால் அந்த பற ஒளி கிடைக்கும். அந்த பரத்தில் இருக்கக்கூடிய ஒளியானது இந்த இடத்துல சொல்லுவதாக தெரியும், இங்கும் இங்கும் நடமாடுவதாக தெரியும். இதைத்தான் நடராஜன் அப்படின்னாங்க. நடராஜர் நடனமாடுறான்னு சொல்லுவாங்க. இதுதான் நடராஜர் உண்மையாக நம்மகிட்ட நடனமாடுறார். அவருடைய நடனத்தை என்னைக்கு அவர் எப்பொழுது நிறுத்தி விடுகிறாரோ அப்பொழுதே நாம் பரலோகம் சென்று விடுவோம், பரத்துக்கு போயிடுவோம் மீண்டும். அதனால சாகாவரம் என்னை போல் பெற்றவரும், என்னை போல் சாகாவரம் யாரும் பெறவில்லை. நோகாத நோன்பு என்னை போல் யாரும் நோகவில்லை. ஆகினால இது சிரமம் இல்லை. நீ இல்லறவாசியாக இருந்தாலும் நீ இதை வெற்றி பெறலாம் அப்படின்னு சொன்னாராம். அவர் கருமை திரை 2வது விலகும். அதுவும் கடினமான திரை தான். ஆனால் இந்த திரை விலகிட்டு அது கொஞ்சம் கூடுதலாக உடனடியாக விலகும்பா. அதனால இந்த 2 திரைகளும் விலகிவிட்டால் நானே உன்னுடைய ஊனிலேயே கலந்து உயிரிலேயே கலந்து உன் உடம்பிலே காரியப்பட்டு உனக்கு பரத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சொல்வதற்கு ஏற்பாடு செய்வேன். நானே உனக்கு உன்னுடைய நற்செயல்களை தூண்டுவதற்கு உபாயமாக இருப்பேன். என்னோடு இறைவன் இருப்பார். நாங்கள் 2 பேரும் உன்னை மேல்நிலைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் நான் சொல்வதை நீ சரியாக கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். சரியாக நீ கடைபிடிச்சதுதான்ப்பா நடக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த சிற்சபையில் நீங்கள் சிந்தனை வைத்து பாவனை செய்தால் எல்லாமே நடக்கும். அதுதான் நான் சொன்னேன், எல்லாம் செயல் கூடும் அப்படின்னு. என் ஆணைன்னு சொன்னேன். அந்த 2 வரியிலே எல்லாமே அடங்கி போச்சு. இது எங்கே இருக்குன்னா அம்பலத்தில்ன்னு சொன்னேன். எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தனியே ஏற்று அப்படின்னு சொன்னேன். இந்த வல்லவங்கிட்ட சொல்லுங்க, வல்லவனை பாருங்கன்னு சொன்னேன். அவர் தான் வல்லவர் அப்படின்னு சொன்னார். இதை பாவனை செய்தால் இறைவன் உங்கள் உடம்பிலே காரியப்படுவார். ஆனால் விடாமுயற்சி செய்வர்களை இறைவன் விட்டது கிடையாது. விடாமுயற்சி செய்தவர்களை இறைவன் விட்டது கிடையாது. ஆகினாலே நீங்கள் விடாமுயற்சி செய்யுங்கள் அப்படின்னாரு அமாவாசைகிட்ட. நீ பக்குவப்பட்ட பிறகு பிறருக்கு நீ இதை உபதேசம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாராம். இறைவன் உடம்பிலே நின்று ஆட்சி செய்வார் அப்படின்னாராம். ஆட்சி செய்வார், உன் உடம்புல நின்று அவர் ஆட்சி செய்வார் அப்படின்னாராம். நான் அடைந்த சுகத்தை நீயும் அடைவீர். நான் புலத்தொழில் செய்தேனே, இது அடையுமா, நடக்குமா, நடக்காதா, வயசாகி போச்சே அப்படின்னு நினைக்காத. திரண்டு திரண்டு உளுத்தவரும் இளமையை அடைத்திடலாம். எத்தனை வயசானாலும் நாம் செய்த தொழில் தவறு தான், நாம் செய்தது பாவம் தான் என்று எண்ணினாலே இறைவன் அதை சரி செய்து விடுவார். இறைவன் அன்னைக்கே இறைவனுடைய பிள்ளைகளாக அகை இனத்தாராக நாம் இருக்கலாம். இறைவனுடைய அகை இனத்தார் அப்படின்னு சொன்னாராம். இறைவனை நம்பிவிட்டால் அவர் கைவிட்டதே இல்லை அப்படின்னு சொல்றார். எப்படி? இறைவனை நம்பிவிட்டால் அவர் கைவிட்டதே இல்லை. கைவிட்டுருவாரோ அப்படின்னும் போது அவர் கைவிட்டுருவார்.
அதுதான் கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே, கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே, கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே. இங்கே கனக சபை தான். இறைவன் என் உள்ளே காரியப்பட்டு இதுதான் சபைன்னு சொன்னார். அந்த சபை தான் நான் இங்கே ஞான சபையாக கட்டியிருக்கிறேன். அப்போ அந்த அனுபவத்தை தான் தங்களுக்கு கூறுகிறேன். கைவிட மாட்டான்னு சொன்னான் இறைவன். நான் கைவிட மாட்டேன் அப்படின்னு அதான் சொன்னார். கைவிட மாட்டான் என்று ஊது ஊது சங்கே, கனக சபை இதான் கனக சபையான் என்று ஊது ஊது சங்கே. இந்த கனக சபை தான் சபையென உளமென தான் அமர்ந்து எனக்கே, சபையென உளமென தான் அமர்ந்து எனக்கேன் அபயம் அளித்ததோர் அற்பெருஞ்சோதி. இந்த சபை இங்கே தான் இருக்குது, இந்த உள்ளத்தில் தான் இருக்குது சபை அப்படின்றத எனக்கு தெரிவித்த பிறகு எனக்கு அபயம் எப்படி வரும்? அபயமே எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாராம். அதுதான் அவர் கைவிட்டதே கிடையாது. நாம் அவரை கைவிட்டாதான் நம்மளை அவர் கைவிட்டுருவார் அப்படின்னு சொல்கிறார். அந்த இடத்துல சொல்லுவார் கைவிட மாட்டார் என்று ஊது ஊது சங்கே. இதை ஏன் உனக்கு கூறுகிறேன், ஏன் உனக்கு உரைக்கின்றேன் அப்படி என்று சொன்னால், உன் மீது இவ்வளவு பாசத்தோடு நான் ஏன் பேசுகிறேன், ஏன் சொல்கிறேன் அப்படி என்று சொன்னால், வாய் பேசாத உயிரினங்கள் எத்தனையோ பிழைத்து கொள்ளும். வாய் பேச முடியாத ஒரு பசுவானது, ஒரு காளையானது தங்களால் தினமும் இறந்து கொண்டே இருந்தது. அது இன்று முதல் உயிர் பிழைக்கும். அப்ப உன்னுடைய வயசு உள்ள வரையில் எத்தனையோ உயிர்கள் தப்பித்து உயிர் வாழும், நிம்மதியாக இருக்கும், ஜீவ இறக்கம் கிடைக்கும். எத்தனையோ உயிரை காப்பாற்றிய நன்மை உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாராம். இந்த வாயில்லாத ஜீவர்களின் மீது இறக்கப்பட்டு தான் உன்னிடம் இதை நான் கூறுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. உன்னையும் வெளியே கொண்டு வரணும், உனக்கும் இறைவனுடைய அருளை பெறத்தை செய்யணும். இந்த உயிர்கள் தினமும் அவதிப்பட்டு இறக்கின்றது. வள்ளுவர் சொன்னார், பிற ஊன் தின்று ஊன் வளர்த்தால் எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னார். பிற ஊன் தின்று ஊன் வளர்த்தால் எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னார். ஒரு உயிரினுடைய ஊனுன்னா கறி, அந்த கறியை சாப்பிட்டு இந்த கறியை வளர்த்தால் அங்கே எப்படி இறைவன் காரியப்படுவான் என்றுதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வள்ளுவர் சொல்றார். வள்ளுவர் சொல்வதையும் வள்ளல் வருவான் ஞானத்தால் பார்த்து தான் நமக்கு சொல்றார். ஞானத்தால் அவங்க வாங்கிக்குவாங்க. அப்ப இதை விட்டாலே கொல்லான் கொலைய மறந்தால் எல்லா உயிர்களும் கைகுப்பி வணங்கும். கொல்லான் கொலைய மறந்தால் எல்லா உயிர்களும் கைகுப்பி வணங்கும். அதையும் அவர் தான் சொல்றார். அப்போ ஒரு கொல்லானை, ஒரு புலையனை மனிதனாக ஞானியாக மாற்றியவர் வள்ளல் பெருமான். அமாவாசை எங்கே? வடலூருக்கும் பக்கத்திலே தான், வடலூரே தான். அந்த அமாவாசை என்ற ஒரு புலைத்தொழில் செய்யக்கூடியவரை அவர் ஞானியாக்கியவர் வள்ளல் பெருமான். அவர் இருட்டறையில் இருந்தார், அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் வள்ளல் பெருமான். அவர் இருட்டறையில் இருந்ததுனாலே இந்த ஜீவனை கொல்லும் போது இரக்கம் இல்லாமல் இருந்தார். அதை விட்டு வெளியே வந்த உடனே அனைத்து ஜீவர்களையும் வணங்க ஆரம்பித்தார். எல்லாருமே இறக்கப்படுறார். எந்த ஜீவனாக இருந்தாலும் அது இறக்கப்படுறார். அப்போ ஊர் ஜனங்களே ஆச்சரியப்படுறாங்க, என்னையா ஒரு பசுவை எப்படி வதைச்சி உயிரை கொல்லுவார், இன்னைக்கு ஒரு செடி கூட போய் தொட்டு கும்பிட்டு வர்றாரு, ஒரு எறும்பு வந்தாலும் அதை எடுத்து போடுறாரு எட்டை, தலையில் இருக்கக்கூடிய பேனை கூட அதை எடுத்து எட்டை போடுறாரு. அப்போ உயிர் கொலையே சுத்தமாக விட்டுட்டாரு, எந்த உயிருமே அவர் கொல்லலை. தப்பு தவறி எந்த உயிர் மீது, ஒரு ஜீவர் மீது தெரியாமல் கை கால் பட்டாலும் அவர் கஷ்டப்படுறாரு. இந்த அளவுக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி யார்கிட்ட இருக்கு? வள்ளல் பெருமான்கிட்ட இருந்தது. அதான் சொல்லுவார், ஜீவகாரினம் உள்ளவன் ஜீவகாரினம் இல்லாதவனை உற்று நோக்கி பார்ப்பானேயானால் அவன் அக்கணமே மாறிவிடுவான் சொல்றார். நீ ஜீவகாரினம் உள்ளவனாக இருக்கணும்.
சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அறிவாம், சொல்லிய வண்ணம் செயல்னார் வள்ளுவர். நான் சொல்கிறேன்னா நான் அந்த ஜீவகாரணம் உள்ளவனாக இருந்தால் தான் சொல்லணும், ஏட்டு சொரக்காயாக இருக்கக்கூடாது. சொல்லுதல் யாவர்க்கும் எளிய அறிவு, சொல்கிறது பெருசு இல்லை. சொல்லிய வண்ணம் செயல், சொன்ன பிரகாரம் நடக்கணும். அவங்க தான் இதை சொல்ல முடியும், எல்லாரும் சொல்ல முடியாது. சொன்னாங்க உள் மனசு பாதிக்கும். உள்ளே இருக்கிற இறைவன் சொல்லுவார், என்னையா ஏட்டு சுரக்காயா, அது கறிக்கு உதவாது அப்படின்னுவார். அதனால் நாம் சொல்கிறது நாம் அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் சொல்லணும். அதனால் பாவம் இல்லை, அது நல்லது. இறைவன் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கார், நம்ம உடம்புலே காரியப்படுறார், சிற்சபையிலே இருக்கிறார். பொய் சொல்லக்கூடாது. பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ அப்படின்றார். பிற பொருளை இச்சித்து அதுக்காக ஒரு பொய் சொன்னேனோ அப்படின்றார். அதுபோல் பொய் சொல்ல மாட்டாங்க. ஜீவ இறக்கம் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க. இதையெல்லாம் கேட்ட அமாவாசை அன்னைக்கே அவர் சன்மார்க்கியாக மாறிவிட்டார், சாதுவாக மாறிவிட்டார். அப்போ அவரவருடைய பக்குவத்துக்கு தகுந்தாற்போல் வள்ளல் பெருமான் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். என்ன வேலாயுத முதலியாரை கூப்பிட்டு சொல்றார், பிள்ளைகளுடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி பாடம் நடத்துப்பா. நீ நிறைய படிச்சுட்டே உனக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் எல்லா இனமும் தெரியும். உனக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் தெரியாத பிள்ளைகள் இடத்துல வல்லினம்னா என்ன, இடையினம்னா என்ன, மெல்லினம்னா என்ன, இதெல்லாம் சொல்லி கொடுத்த பிறகுதான் நீ திருக்குறள் பாட வகுப்பு நடத்தணும். ஏன்னா அந்த குறளை எழுதும்போது திருவள்ளுவர் அந்த எழுத்து கரெக்டாக இருக்குமா. வல்லினா வல்லினம், மெல்லினா மெல்லினம், இடையினா இடையினம், 3 இனமும் ஒன்றா சேர்ந்தது தான் திருக்குறள். திருக்குறள் உயிர் உள்ளது. அதனால் அப்போ வேளாண் மொழிகிட்ட என்ன சொல்கிறார், பிள்ளைகளுக்கு வல்லினம் மெல்லினத்தை சொல்லி கொடுத்து அதன் பிறகு இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் தான் புரியும். அவருடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி, பக்குவத்துக்கு ஏற்றது போல் சொல்லி கொடுப்பா அப்படின்னு சொன்னார். அதுபோல் வள்ளல் பெருமானும் தன்னுடைய பக்குவத்துக்கு அந்த மனிதரை பார்த்த உடனே அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணிவிடுவார். எப்படி ஒருத்தர் போன உடனே அவர் அப்படியே ஸ்கேன் பண்ணி இவர் உடம்புல ஒரு எண்ணத்தில் என்ன இருக்குது, இவர் மனசில் என்ன இருக்குது அப்படின்றத ஸ்கேன் பண்ணி உடனே அந்த ஸ்கேன்னா என்ன, அதாவது நேத்ரா தவன் சொல்லுவாங்க, நோக்குவர்மன் சொல்லுவாங்க. நோக்குவர்மன்றது எல்லாருக்கும் வந்துடாது, ஒரு சிலருக்கு தான் வரும், இல்லை பயிற்சி எடுத்தவங்களுக்கு வரும். அதான் நோக்குவார் நோக்க மேடம். அவர் அந்த கண்ணை, அவனுடைய கண்ணை பார்த்த உடனே மாறிடுவான், எப்பேற்பட்டவன். அதான் சொல்லுவார், ஜீவகாரணம் உள்ளவன் ஜீவகாரணம் இல்லாதவனை உற்று நோக்கி பார்ப்பானே, ஆனால் அவன் அக்கடமே மாறிடுவான். நீ கரெக்டாக இருக்கணும், நான் சொல்கிறபடி நீ இருந்தால் அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு, இதுக்கு தகுதியானது என்னன்னு சொன்னால், பிறன் மனைவியை நோக்காதிருதல். பிறன் மனைவியை நோக்காதிருதல், நோக்குவது வேறு பார்ப்பது வேறுன்றார். என்ன சொல்கிறாரு, நோக்குவது வேறு பார்ப்பது வேறு. இது கண்ணால் செய்த பாவங்களாக மாறிவிடும் அப்படின்றார். கண்ணால் செய்த பாவங்களாக மாறும். பார்ப்பது நல்ல பார்வையாக இருக்க வேண்டும், நோக்குவது கெட்ட பார்வை. அதனால பிறர் மனைவி பார்ப்பது வேறு, பிறன் மனைவியை நோக்குவது வேறு அப்படின்றார். நீங்கள் பார்ப்பவர்களாகத்தான் இருக்க வேண்டும், இதுவே ஒரு பாவத்தினுடைய அறிகுறின்னு சொல்றார். பார்க்கலாம் ஆனால் நோக்கக்கூடாது, அவர் மீது ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றார். இல்லறத்தில் இருந்துதான், இந்த இடத்துல 6ஆம் திருமுறையில் கடைசியில் சொல்றாரு, இது இல்லறத்தில் இருந்துதான் அனுபவித்துதான் பெண்ணாசையை மறக்க வேண்டும். இது கட்டுக்கதையே இல்லை, இதில் இருக்கிறது அன்பர்கள்லாம் கண்டுபிடிச்சி, எனக்கு ஒரு 10 வருஷம் முன்னே தெரியும், கண்டுபிடிச்சி தான் இதை சொல்கிறாங்க. இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் துறவரம் கை கூடும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, இல்லறத்தில் இருந்துதான் அனுபவித்து தான் பெண்ணாசையை மறக்க வேண்டும், அப்போ தான் மறக்க முடியும். ஒருவன்
ஆகாரத்தை சாப்பிட்றான்னா அவன் போதுமான அளவு சாப்பிட்ட பிறகு தான் வேணான்னு சொல்லுவான். அப்போ இல்லறம் என்பது அதை நடத்தி முடிக்கும் போது தான் இது தேவையில்லை. பட்டினி தடிகளை எப்படி விட்டுட்டு வந்தார், அருணகிரிநாதர் எப்படி விட்டுட்டு வந்தார் இல்லறத்தை. அதையும் சொல்கிறார், இல்லறம்னா நீங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு வர்றது இல்லறத்திலேருந்து துறவரம் வர்றது இல்லை. இல்லறத்தில் இருந்தே அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்து, செய்ய வேண்டிய உபகாரங்களை செய்து அவர்கள் சம்பாதிக்கும் வரை நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படின்றார். இதை நாம் நல்லா உள்வாங்கி நல்லபடியாக இதை பார்க்கணும், சிந்தித்து பார்க்கணும். இது நாங்கள் அல்பாலை இருந்தது தான் பெரிய பெரிய புலவர்கள்லாம் இதை படித்து அதை கண்டுபிடிச்சி தான் இது என்கிட்ட இந்த குறிப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் இல்லறத்தில் இருந்தே நல்லறத்தை தேடுங்கள் என்று அன்னைக்கே வள்ளல் பெருமான் சொல்லிட்டார். இரவு பகல் இல்லாத இடம் அப்படின்றார். இரவு பகல் இல்லாத சொல்லுவார், ராப்பகல்லா விடத்து வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே, ராப்பகல்லா விடத்து வெண்ணிலாவே அங்கே நானும் வர வேண்டுகிறேன் வெண்ணிலாவே அப்படின்னு. ரா பகல் இல்லாத இடத்துல சந்திரன் தான். சந்திரனுக்கு போயிட்டால் பகல் தான், இது இரவே இருக்காது. பூமிக்கு தான் தெரியும் இரவு பகல். இரவு பகல் இருக்கிற இடம் பூமி மட்டும்தான். சில கோள்கள் இருக்கும், கோள்களுக்கு இரவு பகல் உண்டு. ஆனால் சந்திரனுக்கு இரவும் கிடையாது பகலும் கிடையாது. அதான் வல்லபிரபா சொல்கிறார், ரா பகல் இல்லாத இடம் சந்திரன். அந்த சந்திரன் இந்த உடம்பிலே உச்சிக்கு மேலே அவன் காரியப்படுகிறான். அங்கே ராவும் கிடையாது, இரவும் கிடையாது, பகலும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அதே போல் இரவு பகல் இல்லாத இடம் சூரியன். அங்கேயும் இரவு கிடையாது. இப்போ நமக்கு இரவாக இருக்குதுன்னு சொன்னால் அது பூமியினுடைய சுழற்சி. பூமி இப்போ வெளிச்சத்து பக்கம் போயிடுச்சு, நாம் இருட்டில் இருக்கிறோம். அப்புறம் அது வெளிச்சத்து பக்கம் வந்துடுதுன்னா வெளிச்சத்தில் இருக்கிறோம், இருட்டு பக்கம் போனால் இருட்டாக இருக்குது. இது பூமியினுடைய சுழற்சி தான். இது இறைவன் இந்த மனிதர்கள் இந்த பூமியிலே ஜீவராசிகள் வாழறதுக்கு தகுதியானதை ஒரு ஏற்பாடு செய்தது இறைவன் தான். ஏன்னு கேட்டால் இரவு பகல் சரியாக இருக்குது. இரவு 12 மணி நேரம், பகல் 12 மணி நேரம் சமமாக கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கலனா பயிர்கள் வளராது, அப்படி கொடுக்கலனா மக்கள் வாழ முடியாது. இங்கே இரவாக இருந்தாலும் மக்கள் வாழ முடியாது, பகலாக இருந்தாலும் மக்கள் வாழ முடியாது. அதுக்கு தகுந்த பூமியிலே அனைத்து உயிரினங்களும் வாழ்வதற்கான தகுதியை செய்தவர் எல்லா வல்ல அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறார், இந்த பூமியை எத்தனையோ கோள்கள் இருந்தாலும் பூமிக்கு நிகரான கோள்கள் கிடையாது. அந்த பூமியை எழுந்த உடனே நாம் வணங்க வேண்டும் அப்படின்றார். எழுந்து உட்கார்ந்து கொஞ்ச நேரம் செப்பன உட்காருங்க, எழுந்து வேகமாக வந்துடாதீங்க. தூக்கம் கலைஞ்சதுன்னா தங்களுடைய இந்த உள்ளங்கையை பாருங்கள். நீங்கள் முத திறந்து பார்க்குறது உள்ளங்கையாக இருக்கணும். அப்படி உள்ளங்கையை நீங்கள் உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இரவு பூரா தூங்குனீங்களா அந்த ஆற்றலானது வெளிப்படும். அந்த உள்ளங்கைக்கு போயிட்டு மீண்டும் உங்கள் உடம்புக்கே காரியப்படும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கண்ணாடியை வச்சு நம்ம கண் வீழ்ச்ச உடனே கண்ணாடியை பாருங்கள். கண்ணாடியை பார்த்தா அதனுடைய ஆற்றலானது திரும்ப நம்ம உடம்புலே காரியப்படும். அந்த ஆற்றல் வீணாகாது. நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது இடத்துல சென்றுவிடும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ விழிப்பு நிலை வரும்போது அப்படி இருங்க, செப்பனா உட்காந்துருங்க கொஞ்ச நேரம் அப்படின்றார். இறைவனை ஊன்றி நினையுங்கள் அப்படின்றார். வேற ஒரு கஷ்டமும் இல்லை. அப்போ குளிச்சுட்டு வரணும், பள்ளி வளர்க்கணும், அதெல்லாம் ஏன்னு கேட்டால் சித்தர்கள்லாம் இந்த காலையில் குளிக்கிறதும் கிடையாது, பல்லு விளக்குறதும் கிடையாது, மலை ஜல உபாதிகளும் கிடையாது. மலை ஜல உபாதி எப்போ வருதோ போவாங்க. அவங்க குளிச்சுட்டு தான் தவறு இருந்தாங்கன்றது கிடையாது. நானும் எத்தனையோ பெரியவர்களை கேட்டிருக்கேன். அவங்கக்கிட்ட மனசில் அழுக்கு கிடையாது, உள்ள அழுக்கு இல்லை, மேலே இருக்கிற அழுக்கு கிடையாது. அது ஒன்றும் பாவம் கிடையாது. அகத்தூய்மையே போதும், புற தூய்மை தேவைப்படும் போது செய்து கொள்ளலாம் அப்படின்றார். அகம் தூய்மையாக இருக்க வேண்டும், புற தூய்மை தேவைப்படும் போது செய்யலாம் அப்படின்றார். அதான் சொல்லுவார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து. அகத்தில் கருத்து போயிருக்குது, புறத்தில் வெளுத்து என்ன பண்ணுறது?
அதான் சொல்றாரு, அகத்தே கருத்து புறத்தே வெளுத்த மனிதரை இந்த ஜெகத்தே திருத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவினே அப்படின்ற. இவங்க அகத்துல கருத்து இருக்கிறவங்கள திருத்துவதற்காகத்தான் இந்த சங்கத்தை நிறுவினேன் அப்படின்ற. அப்போ அகங்கருப்பாக இருந்து புறம் வெளுப்பாக இருந்து ஒரு புண்ணியம் கிடையாது. அதான் ஏந்து குளிக்கணும் போகணும் அதெல்லாம் கிடையாது. பல் விளக்கணும் கூட கிடையாது. ஏன்னா எந்த ஜீவராசிகளும் பல் விளக்கல, அது நல்லா தான் இருக்குது. மனிதன் மட்டும்தான் பல் விளக்குறோம். இதெல்லாம் ஒரு தடை இல்லை. அகம் சுத்தமாக இருந்தால் இது தடையே கிடையாது. இது தேவைப்படும் போது செய்து கொள்ளலாம். அதே போல் சித்தர்களுடைய உடம்புல வாடை வராது. இப்படி அவங்க உடம்புல துர்நாற்றம் வராது. யார் ஒருவருக்கு தவம் செய்து துர்நாற்றம் இல்லாமல் இருக்கின்றார்களோ அப்போ நமக்கு நாற்றம் நல்ல உடம்புல இந்த வேர்வை வாடையோ எந்த வாடையும் வராது இருந்ததுன்னா நம்ம இறைவன் நம்மளோட காரியப்பட்டான்னு அர்த்தம். இப்போ சாதம் வந்துடுதுன்னா ஒரு சாதத்தை எடுத்து பிடிச்சி பார்க்குறாங்கல்ல, பானையில் இருக்கிற சாதம் பூராவும் பிடிச்சி பார்க்க மாட்டாங்க, ஒரு சாதத்தை பார்ப்பாங்க. அதுபோல் நம்ம தவநிலையில் வரும்பொழுது நமக்கு இப்படி ஒரு உடம்புல இருக்கக்கூடிய துர்நாற்றங்கள் நீங்கினாலே இறைவன் நம்மோடு காரியப்படுகிறான். இது முதல் படி. அப்பதான் சொல்றாரு, நீங்க வெட்ட வெளி எது? சூரியன், சந்திரன், ஆகாயம், இது மூணுமே வெட்ட வெளி. ஆகாயம் எப்பயுமே வெண்மையாக தான் இருக்கும். அங்கே இரவும் கிடையாது பகலும் கிடையாது. சூரியனுக்கும் இரவும் கிடையாது பகலும் கிடையாது. சந்திரனுக்கும் இரவும் கிடையாது பகலும் கிடையாது. ஆகையினால வெட்ட வெளி தன்னை பட்டென்று இருப்போர்க்கு, வெட்ட வெளி தன்னை வெட்ட வெளி தன்னை மெய் என்று இருப்போர்க்கு. எப்படி? மெய் என்று, வெட்ட வெளிதான் மெய் அப்படின்று இருப்போர்க்கு பட்டாயம் ஏதுக்கடி கூதம்பா, பட்டாயம் ஏதுக்கடி. வெட்ட வெளி தன்னை மெய் என்று இருப்போர்க்கு பட்டாயம் ஏதுக்கடி கூதம்பா, பட்டாயம் ஏதுக்கடின்னு 2 முறை சொல்றாரு கூதம்பா சித்தர். அப்புறம் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு, நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போர்க்கு. ஏன்னா ராப்பகல் இல்லாத இடத்துல இருக்கிற, அப்போ நித்திரை ஏது. ஆனால் தவம் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் தூங்காட்டா கூட அவங்க தவத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த எனர்ஜி உண்டாயிடும், அவங்களுக்கு சோர்வு இருக்காது. அதான் நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு. நினைவு இருக்கும், தூக்கம் இருக்காது. தூக்கமும் இருக்கும், அது மெல்லன தூக்கமாக இருக்கும், உடம்பு அழியாத தூக்கமாக இருக்கும். நித்திரை கெட்டு நினைவோடு இருப்போருக்கு முத்திரை ஏதுக்கடி குதம்பா, முத்திரை ஏதுக்கடி அப்படின்னு பாடுவார். ஏன்னா நித்திரை கட்டின பிறகு அவங்களுக்கு முத்திரை தேவையில்லை, அதான் அந்த இறைவனுடைய நிலையிலே இருக்காங்கல்ல. மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு, மெய்ப்பொருள் கண்டு விளங்கும் மெய் ஞானிக்கு, மெய்ப்பொருளை கண்டு விளங்கக்கூடிய மெய்ஞானிக்கு கற்பங்கள் ஏதுக்கடி குதம்பா, கற்பங்கள் ஏதுக்கடி என்றார். அதான் மெய்ப்பொருளை கண்டுட்டார், மெய்ப்பொருள் கண்டு விளங்குகிறார். அந்த மெய்ஞானிக்கு கற்பங்கள் எதுக்கு? இத்தனை வருஷம் அத்தனை வருஷம்லாம் கிடையாது, அவங்க எத்தனை வருஷம் வேணாலும் இருப்பாங்க. அதனால இதை வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, நீங்க அனைத்தையும் உள்நோக்கி பாருங்கள், சீர்தூக்கி பாருங்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது யார் யார் எப்படி அவரவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற கருத்துக்களை கூறுவார்கள், அதிலையும் சிலதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களெல்லாம் பெரியோர்கள் அப்படின்னு சொல்றார். சித்தர்களை பெரியோர்கள் சொல்றார். பெரியோர்கள் எழுந்து அருளிய திவ்ய தலங்களுக்கு சென்று வா. சித்தர்கள் இல்லாத இடம், அரசர்கள் கட்டின கோயில் பூரா சித்தர்கள் தான். சித்தர் இருந்து தான் அரசர்லாம் கோயில் கட்டினாங்க. எந்த சிவன் கோயில்லையும் சித்தர் இல்லாமல் கிடையாது. அதே போல் 6 படை முருகன் இருக்கு, முருகனுடைய சன்னிதானமும் சித்தர்கள் தான். முருகனே ஒரு சித்தர். அதான் ஒரு பாட்டில் பாடுது, சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி. என்ன சொல்லுது? சிவந்தாண்டி மகனாக பிறந்தாண்டி, சினங்கொண்டு மலை ஏறி அமர்ந்தாண்டி அப்படின்னு சொல்லுது ஒரு பாட்டில். அது இப்போதான் நான் விட்டு நோக்கி பார்க்குறேன். சிவன் தான் மகனாக பிறந்திருக்கிறான், சிவன் தான் அரியா பிறந்திருக்கிறான்.
மகாவிஷ்ணா. சிவன் தான் பிரம்மாவாக பிறந்திருக்கிறாரு. சிவன் எங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறாரு சிரசில். மகாவிஷ்ணு எங்கே இருக்கிறாருன்னா மார்பில் இருக்கிறாரு. ஒவ்வொரு மனுஷனுடைய மார்பில் இருக்காரு. பிரம்மா எங்கே இருக்கிறாருன்னா தொப்புளில் இருக்கிறாரு. தொப்புளில் பிரம்மா இருக்கிறதுனால தான் அங்கே படைக்க தொழில் நடக்குது. உற்பத்தி, குழந்தைகள் உற்பத்தி ஆகும். இவர் ஆளில மேலே பள்ளி கொள்கிறார். எங்கே? நம்முடைய ஆற்றில், இதயத்தில். அதை சொல்லுவாங்க, ஆளில மேல் பள்ளி கொண்ட, ஆளில மேல் பள்ளி கொண்ட நிலமேக சாம்பலரே அப்படின்னுவாங்க. நம்முடைய ஆற்று வந்து ஆழநிலமாக தான் இருக்கும். அதை தெரிஞ்சு பாருங்க, இலையை எடுத்து கையில் வச்சு பாருங்க, அந்த அளவு தான் இருக்கும். அதான் கையளவு உள்ள வைத்தான் கடல் போல ஆசை வைத்தான். உள்ள வந்து கையளவு தான் இருக்குது, ஒரு கையளவு தான் உள்ள இருக்குது. ஆனால் கடல் போல ஆசை இருக்குது. அதுபோல் இந்த ஆளில மேலே பள்ளி கொண்டு அவர் வழி நடத்திக்கிட்டு இருந்தால் தான் ஆற்று நல்லபடியாக இயங்குது. அவர் கொஞ்சம் ஓய்வு எடுத்தாருன்னா ஆற்று வீக்காகி போகுது, ஆற்று வேலை செய்யலை. அப்புறம் ஆற்று வீக்காகுது, அது ஆன்மா பிரிஞ்சு போகுது. சிவன் எங்கே இருக்கிறார்? தலையில் இருக்கிறார். இதான் நெருப்பு. இந்த இடம் இங்கே இருக்கும்போது நெருப்பு, இங்கே வந்தால் பசு. எங்கே? மகாவிஷ்ணு இருக்கிற இடத்துக்கு வந்தால் பசு. தொப்புளுக்கு போனால் சிசு. தொப்புளுக்கு போயிட்டா சிசு. அதை தான் என்ன சொல்கிறாரு, இந்த குண்டலி என்ற கன்னிப்பெண்ணை வாசியின் மூலமாக நாம் பிறக்காத முன்னாடியே பிறந்த அந்த கன்னியானவள், அந்த கன்னியை நீங்கள் வசப்படுத்தீரானால், மேலே ஏற்றிவிட்டால், இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரங்கிட்ட வந்துவிட்டால் பிரம்மா விஷ்ணு ஒன்றாயிடுவாங்க. 3 பேர் ஓகே சொல்லிவிடுவாங்க. அப்போ என்னன்னு கேட்டால், சிவன் தான் இவங்களை நியமிச்சு வச்சிருக்காரு. இந்த பாட்டில் என்ன சொல்லுது? சிவன் தாண்டி மகனாக பிறந்தாண்டி அவன் சினம் கொண்டு மலை ஏறி அவன் தாண்டிங்குது. அதனால இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் அவங்க பாட்டு எழுதுறாங்க. பாட்டு எழுதவும் சும்மா எழுத மாட்டாங்க. அதே போல் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவன் முருகன். சிம்ம லக்கணத்தில் யார் பிறந்தாலும் அவன் வெற்றியாளராக இருப்பார்கள். முருகன் சிம்ம லக்கணம், மகாவிஷ்ணு சிம்ம லக்கணம், ஈஸ்வரர் சிம்ம லக்கணம், அர்ஜுனன் சிம்ம லக்கணம். இப்படி ஏகப்பட்ட அந்த வெற்றியாளர்களை அத்தனை பேரும் அர்ஜுன சிம்ம லக்கணன்றதுனால தான் அந்த பாரத போரில் வெற்றி பெற்றான். மன்மதன் சிம்ம லக்கணம், முருகன் சிம்ம லக்கணம். அதனால தான் எல்லா அசுரரையும் அடக்கணும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்க எத்தனையோ பேர். இன்னும் எனக்கு என் கருத்து கட்டிய வரைக்கும் நான் சொல்கிறேன். இன்னும் எவ்வளோ நிறைய பேர் இருக்காங்க. அவங்களாம் வெற்றியாளர்கள். யாராக இருந்தாலும் அந்த லக்கணம் பிறக்கும்போது அங்கே உயர அந்த கோள்கள் சுழண்டு வரும்போது இந்த சிசுவானது ஜனனமாகிற நேரம் அதை தான் வந்து லக்கணமாக கணிப்பார்கள். அதான் வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, இந்த குண்டலி என்கின்ற கன்னி பெண்ணை, அந்த அம்மா கல்யாணம் நடக்கலையா? அவங்க எப்படி கல்யாணம் நடக்கும்? நம்ம உடம்பு உற்பத்தி ஆகும்போதே அந்த குண்டலியானது உற்பத்தி ஆச்சு. ஒரு மாங்கனி பூவாக இருக்கின்ற பொழுது பூவிலே போய் ஒரு வண்டு சேர்ந்து ஒரு உயிரினம் சேர்ந்து அது காயான பிறகு கனியான பிறகு வெளியே தெரியாமல் உள்ளே இருக்கும். எப்படி சொல்றாரு? ஒரு மாங்கனி பூவா இருக்கும்போது இந்த வண்டு போய் சேர்ந்துருமா அதில் பூவிலே. அப்படி அந்த பூவிலே சேர்ந்து அது ஆன பிறகு பழமான பிறகு அது உள்ளே இருந்து ஜீவனம் பண்ணி நாம் புசிக்கின்ற போது தான் அது வெளிப்படும் அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இந்த உடம்பில் நாம் தாய் வயிற்றிலே ஒரு கருவு ஒரு அணுவாக இருக்கின்ற பொழுதே இந்த குண்டலியானது, இந்த கன்னிப்பெண்ணானது, திருமணமாகாத ஒரு கன்னிப்பெண்ணு தான் குண்டலி. வாளாம்பிகை அப்படின்னு பேர், வாளாம்பிகை அப்படின்னு. அந்த அது வந்து மூலாதாரத்தில் அந்த அம்மா இருக்கிறாங்க. அவங்கள வாசி மூலமாக மேலே கொண்டு வாருங்கள் அப்படின்ற அனைத்து சித்தர்களும் வள்ளல் பெருமானும் இதுதான் சொல்கிறாங்க. அனுபவத்தில் இன்றைக்கி அனுபவிச்சுக்கிறவங்க கூட இவ்வளோ கிளிவாக சொல்லலை. ஏன்னு கேட்டால் சொல்லலாம், இதை சரியாக ஏற்க மாட்டார்கள் அப்படின்ற எண்ணத்தில் விட்டுடுறாங்க.
சொன்னால் கேட்கணும். இப்போ அமாவாசையே வந்து உட்கார வச்சு உபதேசம் பண்ணார், அன்றைக்கே அவர் மாறிட்டார். அதுபோல் நாம் தவசாலிகளாக இருந்தால், வள்ளல் பெருமான் தர்மசாலையில் இருக்கும்போது அனைத்து ஊர்களிலிருந்தும் வருவாங்களாம். ஒரு தேன் கூண்டில் தேனீகள் எப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுபோல் அவருடைய குடில் சுற்றி மக்கள் தான் இருந்துட்டு இருப்பாங்களாம். எந்த நேரமும் வந்து அவருடைய அனுபவத்தை கேட்பார்களாம். அப்போ ஏன் இதெல்லாம் இவ்வளோ மக்கள் வந்தாங்க அப்படின்னு கேட்டால், அவருடைய தவ பலன், தவமானது ஈர்க்குது. கேள்வி கேட்கறதுக்கு வரும்போதே இவர் இங்கே பதில் சொல்லிடுறாரு, இந்த ஆள் இந்த கேள்வி கேட்க போகிறாருன்னு. இது எங்கிருந்து வந்ததுன்னு சொன்னால், அந்த குண்டலியான வாளாம்பிகை சிரசுக்கே வந்து விட்டால், மனோன்மணியோடு ஒன்று சேர்ந்து விட்டால், அதனால்தான் இந்த ஞானம் பிறந்தது அப்படின்றார். ஞானம்னா வந்து அப்புறம் அதன் பிறகு நமக்கு எங்கேருந்து வரும் சிந்தனை? ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்து இந்த மூச்சு காற்றின் வழியாக இந்த உடம்புல சென்று மூளைக்கு போயிட்டு மூளையிலிருந்து நம்ம பேசுறதுக்கு அது உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். ஒரு வார்த்தை நம்ம பேசுகிறோம்னா நாமளே பேசுறதில்லை, நம்ம பேசுறது மூளைக்கு போயிட்டு அங்கேருந்தது நான் அப்புறம் அதன் பிறகு தான் நம்ம என்ன பேசுகிறோன்றது நம்ம வரும். இது எங்கே வந்து வருதுன்னு சொல்ல, நம்ம உயிரும் இப்படி தான் வந்தது. நம்ம உயிரும் காற்று மூலமாக, காற்றினுடைய வழியாக, கண்ணுக்கு தெரியாத ஒரு அணுவாக தந்தையினுடைய சுவாசத்திலே சென்று அந்த உடம்பிலே இந்த உயிரானது அணுவாக மாறியது. அந்த அணுவாக மாறுவதற்கு 60 நாள் ஆனது அப்படின்னு சொல்கிறாரு. இது எனக்கு எவ்வளோ நாள் புரியாமல் தான் இருந்தது. இப்போ தான் இது எப்படி இந்த உயிர்கள் எங்கேருந்து வருது தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் சமயத்தில் எனக்கு கிடைச்சிது. உண்மைதான் அது. பரத்தின், அதான் வல்லவன் சொல்ல, பரத்தினில் பரமே பரம்பெரும் பரமே வனம்பரா பரமே பரம்பரா பரமேன்னு வரும் அகொல்ல. அப்போ பரத்தினிலிருந்து தான் இந்த பரம் இங்கே வந்தது. அந்த பரத்தை தான் நாம் பெற்று இந்த ஊன் உடலை கட்டி வந்திருக்கிறோம். இந்த ஊன் உடலிலே இறைவன் இருக்கும் பொழுதே நாம் நல்லதை செய்ய வேண்டும், மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இப்போ வள்ளல் பெருமான் இருக்காரு, எத்தனை யுகங்களானாலும் கற்பம் பலபல கழியணும் அழியா அப்படின்வார். கற்பம் பலபல கழியணும் அழியா அப்படின்வார். அப்படின்னா கற்பம்னா பல ஆண்டுகள். சிலர் 12 வருஷம் சொல்கிறாங்க, சிலர் வந்து 2000 வருஷம்ன்றாங்க, அப்படியே அவங்க கருத்து சொல்கிறாங்க. கற்பம்னா பல ஆண்டுகள் கழிந்தாலும் இந்த திரு அருட்பாவும் திருக்குறளும் திருவாசகமும் திருமந்திரமும் ஔவையார் எழுதிய ஆத்திச்சோடியும் அழியாது. இவங்கெல்லாம் தெய்வ புலவர்கள். தெய்வமே வந்து இந்த ஊன் உடலை எடுத்து எழுதியது. வாத்தியார் சொல்லி 6000 பாட்டு எழுதினார். இப்போ மாணிக்கவாசர் வாத்தியார்கிட்ட கேட்ட எழுதினார். சுந்தரமூர்த்தி சாமிகள் வாத்தியார்கிட்ட கேட்ட எழுதினார். பாட்டு எழுதினவங்களாம் எப்படி எழுதினாங்க? பரத்திலிருந்து தான் வருது. அது அந்த பரத்திலிருந்து நாதமாக ஒளியாக வந்து காற்றிலே கலந்து அவங்க ஊன் உடம்பிலே கலந்து பேச வைக்குது. அதனால புலையினையும் மனிதனாக ஞானியாக மாற்றியவர் வள்ளல் பெருமான் என்பதை, இது ஏன்னு கேட்டால் வடலூர்லேயே நடந்த கதை இது. அதனால நாமளும் பெருமான் சொல்வதை சொல் பிரகாரம் நடந்தோமானால் நாமளும் குலையினையும் ஞானியாக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறாங்க நிறைய பேர் நல் முயற்சியில் இருக்கிறாங்க, செய்கிறாங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஜனங்கள் வந்து அவங்கள கேட்கலன்றதுனால அவங்க சொல்லாமல் இருக்காங்க. கேட்டால் சொல்லுவாங்க. அதனால் எல்லா வல்ல ஆண்டவர்களால் ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை தங்களுக்கு தெரிவிக்கின்றேன். இதை நல்லது மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.